ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சிறகடி காசில என்ன நடந்ததுன்னா, முத்து கிறிஷை வெற்றிகரமாக காப்பாத்திட்டாரு. கிறிஷும் கரெக்டாக போய் ஆப்பிள் எடுத்து தனக்கு எதுவும் தெரிஞ்சு செய்யலை அப்படின்றத நிரூபிச்சுட்டா. அதுக்கப்புறம் ரோகிணி பார்த்தோம் அப்படின்னா ஏமாத்தி அவங்க அம்மா வந்துட்டு சென்னைக்கு வர வச்சிடறாங்க மறுபடியும். அதுக்கப்புறம் பார்த்தா மனோஜ் வந்துட்டு ராணியை மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ராணி திரும்பியும் மனோஜை வந்து மாட்டி விடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வந்துடுறாங்க. இது எல்லாத்தையும் ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, கிறிஷிய கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வக்கீல் போலீஸ் எல்லாரும் நிக்கிறாங்க. நின்னதுக்கு அப்புறமா வந்துட்டு அவருக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆப்பிள் வச்சுட்டு ஒரு பக்கம் பணம் வைக்கிறாங்க. உனக்கு எது வேணுமோ எடுத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே கிறிஷி கொஞ்ச நேரம் போயிட்டு யோசிக்கிறான். மீனா கடவுள் எல்லாம் வேண்டுறாங்க கிறிஷியை காப்பாத்துன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிறிஷி வந்து ஆப்பிள் எடுத்துடுறான். ஆப்பிள் எடுத்த உடனே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. உடனே போலீஸ்கார் வந்து நானே கிறிஷி ஆப்பிள் தான் எடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நினைச்சுக்கிட்டு இருந்தேன், தெரியாம தான் செஞ்சிருக்கான், இப்ப எனக்கு புரியுது, என் பையனும் இதுக்கப்புறம் அந்த மாதிரி கிண்டல் பண்ணக்கூடாது, அதுவும் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனுக்கு வந்துட்டு இனிமே யாரையும் நீ கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கிறிஷியும் சரின்னு சொல்லிட்டு கிறிஷி வந்து அஜய்கிட்ட சாரிடா நான் அடிச்சது தப்பு அப்படின்னா உடனே அவனும் வந்து சரிடா சாரிடா நானும் உன்னை கிண்டல் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கிறிஷ் வந்துட்டு சரி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்டா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கிறிஷ் வந்துட்டு சார் இந்த ஆப்பிள் எனக்கு தானே அப்படின்னு கேட்குறாங்க. எனவே காமெடியா பண்ண சிரிச்சுட்டு போறாங்க. அப்போ முத்து வந்துட்டு சார் எல்லாருக்குமே இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வாய்ப்பு கிடைக்காது சார், ஆனா நீங்க வந்து 2வது வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, பெரிய மிகப்பெரிய இது சார் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் மகேஸ்வரி வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரோகிணிக்கு காமிக்கிறதுக்காக. போலீஸ்கார் வந்துட்டு சரிங்க சார் புரியுது சார், நான் என்ன பண்றது, எனக்கு வந்துட்டு என் பையனை அடிச்சான்னு சொல்லும்போது யாரா இருந்தாலும் என் பையன் சொன்னதுக்கு கோவம் வரத்தான் செய்யும், அந்த மாதிரிதான் அவன் ரியாக்ட் பண்ணியிருக்கான், அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சு கிளம்புறாங்க. எல்லாரும் கிளம்பி வரும்போது ரோகிணி மகேஸ்வரி வந்துட்டு மீனா கிட்ட சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்ப முத்து வந்துட்டு இதை முதல்ல அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லணும், அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி காப்பாத்திட்டேன்பா அப்படின்னு. தெரியும்டா எனக்கு, நீ காப்பாத்திடுவான்னு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் விஜயம் விஜயம் வந்தோடனே இந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. உடனே யாரோ பெத்த பையனுக்கு நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னாங்க. நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா அவனை வந்து நான் என் பேரனா தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு என்னால என் பெத்த பிள்ளைய காப்பாற்ற முடியல, சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போறத நிறுத்த முடியாம கையில் ஆகாதவனா இருந்தேன், ஆனா இன்னைக்கு முத்து வந்துட்டு இன்னொரு பையனை அனுப்பாம காப்பாத்திட்டான், அதுவே எனக்கு முத்துவை என் பையன் சொல்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது முடிச்ச உடனே இங்க ரோகிணி சீன் காமிக்கிறாங்க. ரோகிணி பார்த்த உடனே வித்யா வராங்க. வித்யா வந்தோடனே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி ஏன் என்னாச்சுன்னா கிறிஷ் இந்த மாதிரி காப்பாத்திட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை கிறிஷுக்கு இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வித்யா வந்து அதான் நான் தான் சொன்னேன்ல முத்துவும் மீனாவும் இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு நீ என்ன எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க, மீனா வந்து உன் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணான்றதுக்காக அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா, என்னை வந்துட்டு என் மேல எதனா கோவமா இருந்தா டைரக்டா காட்டுது, இந்த மாதிரி வந்து பேசாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வந்துட்டு ஏதோ நார்மலா பேசிக்கிட்டு அப்ப மகேஸ்வரன் வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போற, கிறிஸ் எப்படி உன் பக்கம் கூட்டு வர போற, இப்ப அவன் அவங்க வீட்டுல இருக்கானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரோகிணி இருந்துட்டு இது இது வந்துட்டு நான் எப்படி சரி பண்றேன்னு எனக்கு தெரியும், நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு போன் பண்ணி டிராமா பண்ணி அழுதுகிட்டே இந்த மாதிரி என் வாழ்க்கையே போயிடும், உன்னால ஸ்டார்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பேசி அவங்க அம்மா சென்னைக்கு வர வச்சிடுறாங்க. அவங்க அம்மா சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வித்யாவும் மகேஸ்வரியும் வந்துட்டு நல்லா நடிக்கிறடி, ஒரு அம்மா கிட்டே இவ்வளவு நடிக்கிறேன்னா அப்போ உன் குடும்பத்துல எவ்வளவு நடிப்ப, ஒரு டிராமா குயின்னா நீ தாண்டி அது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நீ வந்துட்டு பயந்து போய் தப்பு மேல தப்பு பண்ற, இந்த மாதிரி பண்ணாத, உண்மையா இரு அப்படின்னு வித்யா சொல்றாங்க. அதுக்கு ரோகிணி இருந்துட்டு நீங்க 2 பேருக்கும் உங்க 2 பேர் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா எனக்கு அப்படியா, எவ்வளவு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் சமாளிக்கணும்னா நான் இந்த மாதிரிதான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீன் முடிஞ்ச உடனே மனோஜ் சீன் வருது. ஷோரூம்க்கு வரும்போது ராணி வராங்க. ராணியை பார்த்தோடனே மனோஜ் வந்துட்டு கேமரா ஆன் பண்ணி பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. முத்து சொன்னாங்கல்ல அவங்க வந்துட்டு உன் ட்ராப்ல விழ
வச்சிடு. அதுக்கப்புறம் அவங்கள அத வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ராணி அத விட பக்காவா வந்துட்டு, "என்ன ஏன் சார் வேலைக்கு வச்சீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மனோஜ் வந்துட்டு, "உன்னதான் நான் வச்சிருந்தேனே" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல கடைக்கு வச்சிருந்தேன்னு, உன்ன பிடிக்காம வச்சிருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராணி கேட்கிற கொஸ்டினுக்கெல்லாம் ராணியோட வாயிலேயே போய் பேசுறான்ற நெனப்புல எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. "நான் உன்ன வந்துட்டு உன் புருஷன அனுப்பி விட்டுரு. நான் உன்ன நல்லா பாத்துக்கிறேன்" அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. இத கேட்ட ராணியோட புருஷன் ராஜா வந்துட்டு, "சூப்பர் மனோஜ். இததான் நான் எதிர்பார்த்தேன். நல்லா பேசுன. ஆனா நீ நாங்க தப்பு பண்ணாமலேயே வந்துட்டு எங்க மேல மாட்டி விட்டுட்ட. நாங்க தப்பு பண்ணோம்னு. ஆனா நீ என் பொண்டாட்டி கிட்ட தப்பா நடந்துகிட்டன்றதுக்கு எங்ககிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல. ஆனா இப்போ வந்துட்டு எங்ககிட்ட எவிடன்ஸ் வந்துருச்சுன்னு" சொல்லிட்டு ராணியோட ஹேண்ட்பேக்ல ஒரு கேமரா வச்சிருக்காங்க. அந்த கேமரா எடுத்து காட்டுறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு திணறாரு. "என்ன இது நம்ம பண்றதெல்லாம் அவங்க பண்றாங்க" அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் "நான் எதுவும் பேசலையே, செய்யலையேன்றாங்க." "நீ என்ன பேசுன, ஏது பேசுன எல்லாமே எனக்கு தெரியும். இங்க இருக்குது. நீ பாத்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இதோட ப்ரோமோ முடியுது. நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா, விஜயா வந்துட்டு டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக ஆ பார்வதிய வீடியோ எடுக்க சொல்லிட்டு, முத்து என்னெல்லாம் பண்ணாரோ அது எல்லாத்தையும் தான் பண்ண மாதிரி அங்க சித்தரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஆ கை தட்டிக்கிட்டே மீனா உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. "சூப்பர் அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத வெட்ட வெளிச்சமா மீனா வந்துட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லப் போறாங்க. விஜயாக்கு நோஸ் கட் ஆக போகுது. இத பார்த்து எல்லாரும் ரசிக்கலாம். நாளைக்கு எபிசோட ரிவ்யூ பண்ணி சொல்ற வரைக்கும் நீங்க இந்த சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. நன்றி.